ஸ்ரீ ஆதி சங்கரர் அதிகாலையில் ஆத்ம சிந்தனை. 3ஆம் ஸ்லோகம். பிராதர் நமாமி தமச பரமார்க்க வர்ணம் பூரணம் சனாதன பதம் புருஷோத்ம மாக்கியம் யஸ்மின் நிதம் ஜஹத் தசேத்ச மசேச மூர்த்தௌ ரஜுவாம் புஜங்கம் இவ பிரதிபாதித்தம் வை. இருட்டிற்கு அப்பால் இருக்கும் சூரிய நிறமுள்ள, சூரியனுக்கு ஒளியாகவும் உள்ளதும் நிறைவுள்ளதும் பழமையானதாக இருப்பதும் மனிதர்களில் சிறந்தவனும் ஆகி எந்த எல்லா உருவத்திலும் இந்த எல்லா உலகம் பிரபஞ்சங்களும் கயிற்றில் பாம்பு போல கற்பனையாக தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த ஆன்மாவின் உண்மை இயல்பை அதிகாலையிலே வணங்குகிறேன். இது 3ஆம் ஸ்லோகம். அதிகாலையில் ஆன்மாவின் உண்மை இயல்பை காயத்தினால் வணங்கி வழிபடல். பிராதர் நமாமி, அதிகாலையிலே வணங்குகிறேன். எதை? தமச பரமார்க்க வர்ணம், இருட்டிற்கு அப்பால் இருக்கும் சூரிய நிறமுள்ள, சூரியனுக்கு ஒளியை தரவல்ல ஆன்மஸ்வரூபத்தின் உண்மை இயல்பை அதிகாலை வைகரையிலே காயத்தால் வணங்குகிறேன். காயம் உடம்பு. வணங்குகிறவன் யார், வணங்கப்படுபவன் யார்? இருவரும் ஒருவரேதான். இதை தெளிவாக உணர்ந்த ஞானானுபவம் உள்ளவனே ஆத்ம ஞானி, ஜீவன் முக்தன். தன் ஆன்மாவை தவிர வேறொன்று இல்லாத அத்வைத ஆருட ஞான நிலையில் எங்கும் ஞானே எல்லாம் ஞானே என ஏகம் ஆகிற போது வணங்குகிறவனும் வணங்கப்படுவனும் ஒருவனேதான். என்னே, நான் என்னை வணங்குகிறேன். ஒன்றும் எனக்கில்லை. இன்றில் மனவாக்குக்கெல்லாம் அனைத்தும் என்னதே. அஷ்ட வக்ர கீதை. இறைவா, நானா உன்னை வணங்குகிறேன்? இல்லை, நீயே உன்னை வணங்கிக் கொள்கிறாய். சுவாமி விவேகானந்தா. படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க மௌலானா ரூமி மற்றும் மெய்ஞான செல்வ தாயுமான சுவாமிகள் ஆறுரையும் காண்க பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்திரைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அழாமல் இருகை தான் குவிக்க எனின் நானும் என்னுளம் நிற்றி நீ நான் கும்பிடும்போதரை கும்பிடாதலால் நான் பூஜை செய்தல் முறையோ. ஆன்மீக மும்மூச்சுகளை ஆன்மாவின் உண்மை இயல்பு சித்து சொரூபம், அதாவது ஒளி வடிவம், அருட்பெருஞ்சோதி, எங்கும் வியாபகமாய் நிறைந்த பரம்பொருள். சூரியனும் ஆன்ம ஒளியாக விளங்குகிறது. ஆதலால் சூரியனிலும் ஒளியாக விளங்குவது ஆன்ம சொரூபமே ஆகும். இருள் என்பது அறியாமை. அறியாமை அறிவிலிருந்தே தோற்றுகிறது. இருளானது அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபகமாக இருக்கிறது. விளக்கு இருக்கும் இடத்திலேயே இருளும் இருக்கிறது. விளக்கு இருக்கும் இடத்தில் ஒளி பரவி இருப்பது போல இருளும் வியாபித்து இருக்கிறது. திடீரென விளக்கு அழிந்தால் இருள் சூழ்ந்து கொள்கிறதே. எனவே இருளுக்கு அப்பால் ஆன்மா ஒளிமயமாக இலங்கி இருளையும் எதிரிட்டு அறிகிறது. அப்படிப்பட்ட ஆன்ம வடிவான எனது உண்மை இயல்பை அதிகாலையிலே வணங்குகிறேன். பூரணம் நிறைவுள்ளது. நீக்கமர எங்கெங்கும் நிறைந்து நின்று அண்ட பகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி பரமானு போன்ற சிறிய பொருள்கள் முதல் அண்டகோளம் போன்ற பெரிய பொருள்கள் வரை எல்லா வஸ்துக்களிலும் நிறைந்துள்ளதே. பரிபூரணத்துவம் ஆன்மா பரிபூரணத்துவம் உள்ளது. அப்படிப்பட்ட ஆன்மாவின் உண்மை இயல்பை வணங்குகிறேன். சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன கைவழிய நவநீதம் சனாதன பதம் பழமையான அநாதி காலம் முதல் எக்காலத்திலும் இருப்பதாக சத்தாக உடைய ஆன்மாவின் தத்துவத்தை அதிகாலையிலே வணங்குகிறேன். இந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலமும் கடந்து அன்றும் இன்றும் என்றும் சத் ஆக எவ்விடத்தும் இருப்பாக உள்ளது ஆன்மஸ்வரூபம். சத்தோடு சித் ஆனந்தம் சமம் ஸ்ரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ கைவழிய நவநீதம் புருஷோத்ம வாக்கியம் மனிதர்களில் சிறந்தவன் எனும் பெயருடைய ஆன்மாவின் உண்மை வடிவை அதிகாலையிலே வணங்குகிறேன். தன்னை அறிந்து தானான தன்மயமாய் சிவமயமாய் விளங்குபவனே, ஜீவன் முக்தன் என மனிதர்களில் சிறந்தவன், ஆன்ம சொரூபத்தில் ஆனவனே, புருடர்களில் சிறந்த புருஷோத்தமன், இருமை வகை தெரிந்தேன்றும் அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற் உலகு. திருக்குறள். நான் அழிவுள்ளதற்கும் அழிவில்லாததற்கும் அப்பால் உள்ளவன். அதலால் உலகத்தாராலும் வேதங்களாலும் புருஷோத்தமன் என்று கூறப்படுகிறேன். பகவத்கீதை. யஸ்மின்னிதம் ஜெகத சேஷ மசேஷ மூர்த்தௌ ரஜுவாம் புஜங்கம் இவ பிரதிபாதி தம்வை. எந்த எல்லா உருவத்திலும் இந்த எல்லா உலகமும் கயிற்றில் பாம்பு போல கற்பனையாக தோன்றுகிறதோ
அப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த ஆன்ம தத்துவத்தை அதிகாலையில் வணங்குகிறேன். எல்லையற்ற அகண்ட பரிபூரண அரூப சைத்தன்யமான பரம்பொருளானது பரமானு முதலாக எல்லா பொருள்களிலும் ஆன்ம சுரூபமாக வியாபித்திருக்கிறது. அந்த ஆத்ம வடிவிலே பாராதி அண்டங்கள் தேகாதி பிரபஞ்சங்கள் எல்லாம் கயிற்றில் பாம்பு போல கற்பனையாக தோற்றுகிறது. ஆகவே ஆன்மாவே தனக்கு அந்நியமாக கருதப்படும் அனாத்மாவான கற்பனை தோற்றமாகவும் தெரிகிறது. ஆத்மா அனாதி நித்தியம், அனாத்மா அனாதி அனித்தியம். மாலை மயங்குகிற நேரம் மாநிலத்தை இருள் கவுகிறது. வழி நடந்து களைத்து வந்த ஒருவன் சேந்து கிணற்றின் ஓரமாக ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருப்பதை பார்த்தான். பார்த்து பயந்தான். பயந்து பதறினான். பதறி நடுங்கினான். நடுங்கி அலறினான். அலறி கூச்சலிட்டான். ஐயோ பாம்பு பாம்பு என கத்தினான். கூக்குரலிட்டான். கூச்சல் கேட்டு கூடினர் பலர். பெரிய பாம்புடா என்றான் ஒருவன். அடே இது நாகப்பாம்புடா என்றான் மற்றொருவன். படமெடுப்பதை பாருடா, இது பெரிதொருவன். தடி கொண்டா என்று சிலர் கூவ, பக்கத்தாலே நெருங்காதே, பாஞ்சு மேலே வந்துடும், இது கடிச்சா பாடை கட்டிரணும் என்று கூட்டத்தில் பற்பலர் பலவாறாக கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணினர். பயத்தால் நடுநடுங்கி வீழ்ந்து மூச்சித்தவர்கள், காயமுற்றவர்கள், திகிலுற்றவர்கள், ஒரு சிலர் மகுடி வாசித்தான் ஒருவன். இத்தனை கூச்சல்கள், ஆரவாரங்கள், கோலாகலங்களுக்கிடையே அப்பாம்பு யாரையும் சட்டை செய்யாது மோன நிஷ்டையில் ஆழ்ந்த முனிவர் போல் அசையாமல் இருந்தது. 10 வீழ்ந்தால் பாம்பும் சாகாது என்பது போன்றிருந்த நிலையில் சிறிது புத்திசாலியான ஒருவன், என்னப்பா இது, பாம்பா இருந்தா இத்தனை சத்தத்துக்கும் சும்மாவா கிடக்கும் என்று கூறி ஒரு விளக்கை எடுத்து வந்து அந்த வெளிச்சத்தில் சிறிது தைரியமுடன் முன்னேறினான். அந்த பொல்லாத பாம்பை அசைவதாக தோன்றவில்லை. இன்னும் கொஞ்சம் துணிவுடன் நெருங்கினான். விளக்கின் இன்னும் கொஞ்சம் துணிவுடன் நெருங்கினான். விளக்கின் வெளிச்சம் படவே அது நன்றாக விளங்கிற்று. அது பாம்பு அல்ல, கயிறு என்று அழட. இது சேர்ந்து கவுருடா, ஆரோ தண்ணி சேர்ந்திட்டு சுருட்டி வச்சுட்டு மறந்தாப்புல போயிட்டாங்க. அட பைத்தியக்காரா, முட்டாள் மனுஷங்களா, இதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம், கலவரம், கூச்சல் எல்லாம் நல்ல கூத்தடா என வியப்புடன் கேலியாக பேச எல்லோரும் தாங்கள் ஏமாந்ததை உணர்ந்து வெக்கப்பட்டு முதலில் அசடு வழிய கூட்டம் கலைந்து போயினர். ஆன்மநேய அறிவார்கரை கூர்ந்து நன்கு கவனியுங்கள். கயிறு என்ற ஒரு பொருளை அறியாமை எனும் அஞ்ஞான இருளில் பாம்பாக தோன்றியது. உண்மையில் இருப்பது கயிறு. கயிறு காரணம், பாம்பு காரியம். கயிறு என்ற ஒரு பொருளும் பாம்பு என்ற ஒரு பொருளும் ஆக 2 பொருள்கள் அங்கு இல்லை. இருப்பது ஒரே ஒரு பொருள்தான். மற்ற ஆர்ப்பாட்ட செயலான காரியங்கள் எல்லாம் பாம்பு என்கிற கற்பனை தோற்றமான பொய்மையின் அடிப்படையில் தோன்றலாயின. காரண காரியங்கள் என பெயரளவில் 2ஆக தோன்றினும் மெய்ப்பொருள் ஒன்றேதான். இது போலவே பரம்பொருளை கற்பனையில் பாராதி அண்டங்களாக தோன்றுகின்றன. உண்மையில் பரம்பொருளை தவிர ஜகத் என்கிற பாராதி அண்டமாயா கற்பித தோற்றமில்லை. தேகாதி பிரபஞ்சங்கள் கற்பனையான பொய் தோற்றம். உண்மையில் உள்ளது பரம்பொருளே. பாராதி அண்டங்கள் என்றும் பரம்பொருள் என்றும் பொருள்கள் 2 இல்லை. இருப்பது ஒரே ஒரு பொருள்தான். இதுவே அத்வைத மார்க்கம். மற்ற காரியங்கள் எல்லாம் மாயையான துவித கற்பனையின் அடிப்படையில் விவகரித்து தோன்றுவனவாகும். பரம்பொருள் காரணம், பாராதி அண்டங்களான ஜகத் காரியம். காரண காரியங்கள் என பெயரளவில் 2ஆக தோன்றினும் மெய்ப்பொருள் பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான். காணல் நீர் திருஷ்டாந்தமும் இது போலவே தான். காரண காரியங்கள் ஏகம், அதை கண்டு தெளிவதேவி வேகம். அது காணலின் கான் நீர் எனவும் ஆனது இந்த பார் எனவும் காட்டும் நிலை நாட்டும் அத்வைத கீதம். மேலும் உண்மையான ஒரு பொருளை அதற்கு எதிர்மாறான வேறொரு பொருளாக காண்பதே ஆரோப்பம். இதை அடிப்படை அறியாமை எனவும் கூறப்படும். இந்த அறியாமை அகல ஆழ்ந்த அறிவாராய்ச்சியும் திறமான குரு பக்தியும் வேண்டும். ஆரோப்பம் அத்தியாவசியம். கற்பனையாய எல்லாம் ஓரொரு வஸ்துவினால் ஓரொரு வஸ்துவினை ஆர்தல் மற்றும் நாம ரூப திரிசய தோற்றங்கள் எல்லாம் கற்பனையே என்கிறது கைவல்ய நவநீத முதலான ஞான நூல்கள். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் ஒன்றற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைந்தாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத்த விவகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. அன்ப பொய்த்தோற்றம் புவனம் மெய்ப்பொருள் பரம்பொருள். காணல் நீர் கிளிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசை முயலின் கோடு பேனமாம் தரி புமானில் பிரபஞ்சமெல்லாம் பொய்யே ஞானம் மெய். மகனே, உன்னை நம் ஆணை மறந்திராயே. இன்னும் கற்பனை கடந்தவனை ஞானி என கூறுவதும் காண்க. கற்பனை வந்துவாறு காட்டினோம் காண்பவெல்லாம் சொப்பனம் போலுமென்று துணிந்தவன் ஞானி ஆவான். மேலேயுள்ள பாடல்கள் கைவழிய நவநீத ஞான நூல் ஆதலால் ஆன்மதாகமுள்ள அன்பரே,
ஆன்மா அல்லாதது அனாத்மா என்பதும், முடிவான அதீத நிலையில் ஆன்மாவே ஆன்மாவின் கற்பனையே என்பதாக மெய்ப்பொருள் உணர்ந்த ஞானிகள் அறிவார்கள். தன்னை அறியாத தெத்த நிலையில் ஆன்மாவும் கூட ஆன்மா அல்லாததாக அஞ்ஞானத்தால் தோற்றமாகிறது. ஐயுணர் வெய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு திருக்குறள். அந்த பிரஞான கணமாகிய பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றுமில்லை ஆனதால் ஜகத்தும் பிரம்மயந்தாதெனப்படும். பிரகதாரண்ய உபநிஷத்து. எல்லாமாக உள்ள ஆன்ம பிரம்ம வடிவான என்னை ஆன்ம வடிவான நானே அதிகாலையில் வணங்கிக் கொள்ளுகிறேன். வாழ்த்திடவும் வாயில்லை, வணங்கிடவும் சிரமில்லை, சூழ்த்திடவும் மலரில்லை, தொழுகிடவும் கரமில்லை, எத்திடவும் பாயில்லை, எதிர்ந்திடவோ இறையில்லை, பார்த்த இடந்தோறும் யானே என யானே பணிகின்றேன். சிவஞான வள்ளலார். இதன் பயன் ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் லோகத்ரய விபூஷணம் பிராதகாலே படேத் யஸ்து ச கச்ரேத் பாபம் பதம். இதன் பொருள் மேலான நன்மை தரும் இம்மூன்று ஸ்லோகங்களும் உலகுக்கும் ஆபரணமாக அமைந்துள்ளன. யார் இதை அதிகாலையில் கூறி துதித்து வழிபாடு செய்து கொள்ளுகிறானோ அவன் சிறந்த பதவியான ஜீவன் வித்த தன்மையான ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, உலகிலே உள்ள மற்ற மத போதகர்களும் சமயாச்சாரியர்களும் சகுனபாசர்களும் காரிய குருமார்களெல்லாம் தனக்கு அந்நியமாக பரம்பொருளை பாவித்து கடவுளர்களாக, தெய்வங்களாக, சாமி பூதங்களாக, திரிகரணங்களாலும் வழிபாடு செய்து வந்திருக்க, நமது ஆதி சங்கர குரு பகவான் ஆன்மா ஆகிய தன்னைத்தானே திரிகணங்களாலும் வழிபாடு செய்யும் புரட்சிகரமான அத்வைத மார்க்கத்தை அருளி செய்திருப்பது மிதவாதிகள் காணாத ஒரு புதுமையாகும். இதுகாரும் கூறியவற்றால் ஆன்ம தத்துவத்தை ஒருவாறு அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். சுருங்க கூறுமிடத்து ஆன்மா ஆகிய நாமே பாராதி அண்டங்களான எல்லாமாகவும், மனம் வாக்குகளுக்கு எட்டாக அரூப சைத்தன்யமாகவும், சாக்கர சொப்பன சுளுத்தியாகிய மூன்று நிலைகளுக்கும் அப்பாலாயும், சாட்சி மாத்திரமாகவும், சச்சித் ஆனந்த வடிவமாகவும், பரம்பொருளாகவும் தானான தன்மயமாய் ஒளிர்கிறோம். இவ்வுண்மையை உள்ளது உள்ளவாறு உள்ளத்தில் உறுதியாக உணர்ந்து தேகாத்ம புத்தியை ஒழித்து தானான ஆன்மாவை அறிந்து நிர்மல சிவமாகி நினைப்பற்ற நிஷ்டையிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்நிலையை அடைய முதலில் குண்டலினி யோக பயிற்சியால் மனதை கட்டுப்படுத்த யோக ஞான நிஷ்டையாகிய சாதனையை அபியாசம் செய்ய வேண்டும். ஆன்ம சுரூபத்தை அறிந்த பின் விடியற் காலையில் தூக்கம் நீங்கி எழுந்ததும் ஆன்ம உணர்வோடு அதையே உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து ஆன்மாவில் ஆழ்ந்து ஆழ்ந்து அப்பேரின்ப போதையிலே மஸ்திதிலே மூழ்கி ஆனந்தமான அருதுயிலில் லயமாகி தன்மயமாய் ஆன்மமயமாய் இழங்க வேண்டும். முக்தி நெறி ஏக முயலும் மும்மூச்சுகளை ஆன்ம வடிவான தன்னை அறிய சிவ சாதனைகளை குரு உபதேசம் மூலமாக அறிந்து தினம் தினம் அபியாசம் செய்து வர வேண்டும். இல்லறவாசிகளும் எத்தொழிலை செய்பவர்களுக்கும் கூட இந்த ஞான வழி முறைகளை தெரிந்து விடாமுயற்சியாக சாதித்து சாதனை செய்து வந்தால் காலா காலங்களில் குருவர்களால் பூரண நிஷ்டை அனுபவமாகி மெய்ப்பொருள் உணர்ந்து அதுவே ஆகிவிடலாம். இது உண்மை. யோகத்தால் ஆன்மா ஆகிய தன்னை அறிந்து அப்பயிற்சியின் முடிவில் அதுவேயாகும் முடிவான ஜீவன் முக்தி பதம் பெறலாம். இவக யோக ஞான உபதேசங்களை குருநாதரிடம் நேரில் வந்து கேட்டறிந்து சிந்தித்து தெளிந்து ஆர்வத்துடன் அபியாசித்து ஆத்மஞானி ஆகலாம், முக்தியும் பெற்றியலாம். ஹே ஜீவர்களே, ஆத்ம ஞானம் பெற எழுந்திருங்கள். அஞ்ஞான தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். நல்ல ஞான குருவை அடைந்து ஆத்மாவை அறியுங்கள். கடோபனிஷத்து. அவ்வித ஞான வழி அறிய தேகம் விழுமின் தெரிவதற்கு சேரவாரும் அன்பரே. தன்னை அறிந்த ஞானிக்கு மரண பயமில்லை. குருவே துணை. ஓம் சுபம். ஓம்.